பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் மறுபடியுமாக இந்த உபவாச ஜெப வேளைக்கு நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்துல நாங்கள் யாவரும் முதலாவதாக இந்த ஜெப வேளையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தை கருவிகளை சேர்க்கிறவர்களையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் முதலாவதாக நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தகப்பனே சப்பா, இந்த காலை வேளையில தகப்பனே மறுபடியுமாக இந்த 3வது மாதத்துல எங்களை மறுபடியுமாக உபவாசித்து ஜெபிக்கும்படியாய் எங்களுக்கு நீங்க கொடுத்த மகாபரிய சலாக்கியத்துக்காக உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள் என்று சொல்லுகிறோம். இந்த ஜெப வழி எங்களுக்கு பொறுப்படுது ஆசீர்வதித்து வழிநடத்தி தர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பனாகிய தேவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா, நாங்கள் எடுத்திருக்கிற பாடல்கள், பாடப்போகிற பாடல்கள், ஜெப வழிகள், துதி வேளைகள், அப்பா தியானிக்க போற வேத தியானங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அங்கீகரித்து தர வேண்டும்படியாய் தொடக்கத்திலிருந்து முடிவரை பரிசுத்த ஆவியானவரே இந்த ஜெபவழி எங்களுக்கு வழி நடத்தி தாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆவியில தொடங்கி ஆவியில நாங்கள் ஜெபித்து ஆவியில முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெபவழியில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட திருக்கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, வார்த்தை கருவிகளை சேர்க்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். வேத தியானங்களும் உங்களோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா வைக்க போற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அங்கீகரித்து இந்த உபவாச ஜெப வழி எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தி தர வேண்டும்படியாய் அடியாள தாழ்த்தி மரத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த மாதத்துல 3வது மாதத்துல நாங்கள் மறுபடியுமாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்து ஜெபிக்க தேவன் கொடுத்த மகாபரிய சலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆராதிப்போமா, தேவனை ஆராதிக்கிறதுக்காக தான் தேவன் எங்களை இந்த உலகத்துல தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமீன். நாங்கள் ஆராதனை என்பது அநேக காரியங்களை குறிக்கிறது. நாங்கள் பொருளினால தேவனை ஆராதிக்கலாம், காணிக்கைகளினால நாங்கள் ஆராதிக்கலாம். அதைவிட மேலானது நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிறது தான் தேவன் எங்களிடத்திலும் உங்களிடத்திலும் விரும்புகிறார். ஆமீன். நாங்கள் இந்த நேரத்தில் தேவனை ஆராதிப்போம், கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். அவர் கடந்த மாதம் எல்லாம் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் அவருடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, கடந்த 2 மாதமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்திலையும் எங்களை கடந்து வர உதவி செய்தீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. நன்றி அப்பா. Thank you Lord Jesus. நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. நாங்க நன்றி செலுத்துவோம். நல்ல தெய்வம், நல்ல தெய்வத்தை நாங்கள் நன்றியோடு சோஸ்தரிப்போம். Thank you Lord Jesus. Amen. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because was given Jesus Christ. Give thanks, give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because was given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us.
நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
இப்படியாய் தேவரீர் எங்களை அழைச்சிருக்கிறீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட கண்கள் எங்களை கண்டதப்பா, மகத்துவமான கண்கள், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் எங்களை கண்டதப்பா. ஆண்டவரே, அந்த ரங்கத்தில் எங்களை காண்கிற தெய்வம் ஏசப்பா. இந்த நாளில நீங்க வெளியரங்கமாய் எங்களோட வாழ்க்கையில நீங்க பதில் கொடுத்து வருகிறீங்க. அதற்காய் சோத்திரம். உமக்கு உண்மை உள்ளவர்களாய், உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இந்த பூமியில எங்களை வழிநடத்தி வருகிறீங்க. அதற்காய் சோத்திரம் அப்பா. உயர்த்தப்பட்ட உங்களோட நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். உங்களோட நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களை தேடி வந்திருக்கிறீங்கப்பா. அப்பா, இந்த மாதம் முழுவதிலும் எங்களை, கடந்த மாதம் எல்லாம் எங்களை வழிநடத்தி இந்த புதிய மாதத்துக்கு எங்களை கடந்து வர பண்ணிருக்கிறீங்கப்பா. எல்லாம் உங்களோட கிருபை, எல்லாம் உங்களோட கிருபையப்பா, எல்லாம் உங்களோட இரக்கம் அப்பா, உங்களோட காருண்யம் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்பொழுதும் இந்த வேத தியானத்துக்காக உங்களோட சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய கரம் எங்களை தாங்கட்டும் அப்பா. உண்மை ஆராதித்திருக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பு இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே சப்பா, இந்த வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆவியானவரே, வேத தியானத்துக்காக உங்களோட சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத தியானம் ஒவ்வொன்றும் உங்களோட சமூகத்துல பீர்தியா இருக்கட்டும் தகப்பனே. எங்களோட சுயம் வெளிப்படாமல் வார்த்தையாய் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்பொழுதும் அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை போல மாற வேண்டும். அதுதான் நீங்க இந்த பூமியில எங்கள் மேல வைத்திருக்கிற சித்தம், நோக்கம். அதுதான் உண்மை போல மாற வேண்டும். உங்களோட அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை தேவரே நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீங்க. எங்களுக்கு உதவி செய்கிறீங்கப்பா. தகப்பனே, இந்த வார்த்தை கூட உங்களோட இடைப்படுங்க, பேசுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் தேவன் இடைப்படுவீராக. அடியாளம் மறைத்தலும் நீங்க வெளிப்பட்டாலும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் இந்த நேரத்தில் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 3வது அதிகாரம் அங்கு நாங்கள் பார்ப்போமானால் 18வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமேன். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமீன். இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இன்றைக்கு பாருங்கள், நான் அதிகமாக இங்க பேசுகிற காரியம் அன்பு. இன்றைக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அன்பில்லாதவன், அங்கு பார்க்கிறோம் தேவனை அறியான் என்று சொல்லி அங்கு 1 யோவான் 1வது அதிகாரம் அங்கு 4வது வசனத்தை நாங்கள் படிப்போமா இருந்தால், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமீன். இன்னைக்கு பாருங்கள், நாங்கள் அன்பு கூறுகிறோம், அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கிரியைகளினால நாங்கள் அதை காண்பிக்காமல் காணப்படுகிறோம்.
அன்பில்லாதவன் யாரை அறியான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாக இருக்கிறார். அங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் அதே அதிகாரத்துல தான் நான் அங்கு மிங்கும் ஓடுகிறதில்ல, அதே அதிகாரத்தை வைத்து இந்த நாட்கள்ல நான் பேசுகிறேன். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் அன்பில நிலைத்திருக்க வேண்டும். என்னென்று சொன்னால், நாங்கள் அன்பில்லாதவன் தேவனை அறியான். நாங்கள் தேவனோடு வாழுகிறோம் என்று சொன்னால், தேவனுக்காக வாழுகிறோம் என்று சொன்னால், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால், நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொன்னால், தேவன் என்னவா இருக்கிறார் என்பதை எங்கள் மூலம் மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் அங்கு 18வது வசனத்துல சொல்லுகிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். கிரிகைகளில காட்ட வேண்டும். ஆமே, எங்களுடைய கிரிகை, உங்களை வெறுக்கிறவர்களை நேசிக்க வேண்டும். அதெல்லாம் கிரிகைகள். அப்ப அன்பு 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 என்று சொல்லுகிறோம். கசப்போட, வைராக்கியத்தோட, அங்கு விரக்தியோட, பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்களோடு அங்கு வாழ்ந்து கொண்டு நான் நேசிக்கிறேன், நான் அன்பு செலுத்துகிறேன். பாருங்கள், ஒரு கணவன் மனைவிக்குள்ள அவர்கள் அன்பு செலுத்துகிறார் என்று சொன்னால் அங்கு என்ன நடக்கிறது? அவர்கள் அன்பு செலுத்துகிறோம் என்று உலகத்தில காண்பிக்கிறார்கள். ஆனால் உள்ளான வாழ்க்கையில அவர்களிடத்தில் அன்பில்லாததை நாங்கள் அங்கு காண்கிறதாக காணப்படுகிறது, காணக்கூடியதாக காணப்படுகிறது. எனக்கு பிரியமான அன்பான சகோதரிகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிரிகைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஏனென்று சொன்னால் தேவன் அன்பாயிருக்கிறார். அப்ப நான் தேவனுடைய பிள்ளையாயிருந்தால், நான் அன்பில்லாத சுபாவம் உடையவளாய் இருந்தால், நான் தேவனுடைய பிள்ளையாயிருந்து அன்பில்லாதவளாய் இருந்தால், நான் தேவனுடைய பிள்ளையா? வேதம் தெளிவாக சொல்லி, கிரிகைகளினால், உங்களுடைய செயலினால், உங்களை வெறுக்கிறவர்களை நீங்க நேசிங்க. உங்களுடைய அன்பில்லாதவர்களுக்கு உங்களோட அன்பை காண்பீங்க. அது நோ ப்ராப்ளம். அவங்களை என்னை நேசித்தா தானே நான் நேசிக்க முடியும் என்று சொல்லி, அவங்க நேசிக்காவிட்டாலும் நாங்கள் எங்களுடைய அன்பை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். என்று சொன்னால் தேவன் அன்பாயிருக்கிறார். அன்பில்லாதவன் யாரை அறியான்? தேவன் அன்பில்லாத. பாருங்கள், 8வது வசனம், 4வது அதிகாரம் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்பில்லாதவன் யாரை அறியான்? தேவனை அறியான். இன்னைக்கு மனைவி மாத்திரம் கணவனை நேசித்தால் போதாது, பிள்ளைகள் பெற்றாரை நேசித்தால் போத, பெற்றாரும் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றாரை நேசிக்க வேண்டும், பெற்றார் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அங்க கிராண்ட் மாக்களை நேசிக்கணும், பேர பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், பேர பிள்ளைகள் கிராண்ட் மாக்களை நேசிக்கிறார்கள். அப்ப அந்த அன்பு என்ன செய்கிறது? நான் மாத்திரம் அந்த அன்பை காண்பிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான பிள்ளைகளே, எனக்கு அன்பான சகோதரிகளே, சகோதரன்மாரே, இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நான் என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், ஓடுகிறேன், குடும்பத்தை பார்க்கிறேன், இதுதான் நான் காட்டுகிற அன்பு. அதே அல்ல, அதுவும் இருக்கத்தான் வேணும். குடும்பத்தை பார்க்க வேண்டும். அது போல மனைவி சொல்ல, நான் வீட்டை முழுவதையும் பார்க்கிறேன், இதுதான் என்னுடைய அன்பு. அப்படி இல்லை. எங்களுடைய அன்பை நாங்கள் ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கு பிள்ளைகள் கூட பார்க்கிறார்கள். பிள்ளைகள் அன்புல வளர வேண்டுமா இருந்தால் பெற்றாருடைய அன்பு அங்கு என்ன செய்கிறது? அவர்களிடத்துல பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் அங்கு யோவான் சொல்லுகிறார். அங்கு என்ன செய்கிறார்? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பு கூறு, அன்பு கூறு, அன்பு. அதை கிரிகையில காண்பீங்க, கிரிகையில காண்பிக்க வேண்டும். இங்க எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள நாங்கள் பார்க்கிறோம், மனைவி மாத்திரம் கணவனுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக அன்பு செலுத்தி ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவள் என்ன செய்கிறார்? நாளடைவில் விரக்தி அடைந்து போய் காணப்படுகிறாள். என்னென்று சொன்ன, யாருமே என்னை நேசிக்கலே, நான் எத்தனை ஓட்டம் ஓடுகிறேனே, நான் யாருக்காக ஓடுகிறேன். அதே போல கணவனாரும் அப்படித்தான் நினைக்கிறான், நான் இவ்வளவு வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், பணத்தை மாத்திரம் வாங்குகிறார்கள் பிள்ளைகள், மனைவி என்னை இப்படி யூஸ் பண்ணுகிறார்கள், அவளுக்கு நான் அன்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அவர்களும் கலங்குகிறார்கள். ஆனால் இந்த அன்பு என்ன எங்க கொண்டு வந்து எங்களை நேராக சந்திக்க சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கணவனும் மனைவியும் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருந்தால் அங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கற்பனைகள் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? 21வது அதிகாரம் பாருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இறுதியில் நம்மை குற்றவாளிகளை தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்துல தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து
அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அப்ப நானும் நீங்களும் பாருங்கள், அப்ப ஒருவரில் ஒருவர் நாங்கள் அன்பா இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கட்டளை. மனைவி மாத்திரம் கணவனை நேசிக்க வேண்டும், அல்லது கணவன் மாத்திரம் மனைவியை நேசிக்க வேண்டும், பிள்ளைகள் மாத்திரம் பெற்றாரை நேசிக்க வேண்டும், பெற்றார் மாத்திரம் பிள்ளைகளை நேசிக்கணும், அப்படி அல்ல. எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? வேதம் இப்படித்தான், நீ ஒருவரில் ஒருவர் நீ அன்பாயிரு, அன்பு செலுத்து. அன்பு செலுத்துகிற கடனை இல்லாமல் வேறு எதுவுமே எங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தேவன் அன்பா இருக்கிறார். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்தவர்களாயிருந்தால், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாயிருந்தால் தேவன் என்ன செய்கிறாராம் பாருங்கள். அங்கு சொல்லுகிற 24வது 1 யோவான் 3வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான். அவர் நம்மை நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமீன். அங்க வேதம் என்ன சொல்கிறது? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் அன்பாயிருக்கிறான். அப்ப அவரில் அன்பாயிருக்கிறான் என்ன செய்யணும்? சொன்னது என்ன? அன்பு கூறு. அவ்வளவுதான், சிம்பிள். அன்பு கூறு. அப்போ ஒருவர் நீ மற்றவர்களுக்கு அன்பு, உன்னை நேசிக்கிறவர்களிடத்திலே மாத்திரம் நீ அன்பை காட்டக்கூடாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, உன்னை வெறுக்கிறவிடத்திலும் உன்னை அன்பை காட்டு, உன்னை ஒதுக்கிறவிடத்திலும் அன்பை காட்டு. உன்னை தள்ளுகிறார்கள், உன்னுடைய அன்பு மாறக்கூடாது. அன்பு மாறவே கூடாது. அன்பு டைமுக்கு டைம் உதவி செய்தால் மாத்திரம் அன்பு செலுத்த வேண்டும் என்று அல்ல, என்னை நேசித்தால் தான் அன்பு செலுத்த வேண்டும் அல்ல. நானும் நீங்களும் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் பாருங்கள், அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்வாராம்? அவரும் அவனில் நிலைத்திருப்பார். நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது தேவன் உங்களை நிலைத்திருப்பார். ஆமீன். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவரும் அவரில் நிலைத்திருக்கிறான், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். என் மகனே மகளே, அவர்கள் உன்னை வெறுக்கிறார்களா? பரவாயில்ல, நேசி. அவர்கள் உனக்கு இரக்கம் காட்டவில்லை, நீ இரக்கத்தை காண்பி, அன்பு செலுத்து. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர்களுக்கு எதை காண்பிக்கிறது? நாங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம், தேவன் நம்மில் அன்பாயிருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதைத்தான் நாங்கள் அங்கு 18வது வசனத்தில் சொல்லுகிறார், பிரியமானவர்களை வசனத்தினாலும் நாவினாலும் மாத்திரமல்ல நான் அன்பு செலுத்துகிறேன் சொல்லி நாவின கிரியைகளில காண்பீங்க, உண்மையாய் காண்பீங்க. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். அப்ப நானும் நீங்களும் அவரோட அன்பில நிலைத்திருக்கிறோம் என்பதை எதனால் அறிஞ்சு கொள்வீர்கள்? நான் உண்மையான அன்பா இருக்கிறேனா, உண்மையா நான் அன்பு செலுத்தித்தான் இந்த காரியத்தை செய்கிறேனா என்பதை அங்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவார். ஆமீன். இது கள்ள அன்பு, மாயமற்ற அன்பு, இது மாயமான அன்பு, இது நீ வைத்திருக்கிற அன்பு உண்மையான அன்பல்ல என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். கள்ளம் கபடம் இல்லாத அன்பு நாங்கள் செலுத்த வேண்டும். கணவன் மனைவியா இருந்தான, மனைவி கணவனா இருந்தான, பிள்ளைகள் பெற்றார்கள், அங்கு உறவுகள், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவில நாங்கள் நிலைத்திருக்கிறோம், ஆலயத்துக்கு கடந்து போகிறோம், ஊழியங்கள் செய்கிறோம், தேவனுக்காக வாழுகிறோம், வைராக்கியமா வாழுகிறோம், எல்லாவற்றையும் பாருங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் வேதம் தெளிவு சொல்றோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமீன். இந்த வார்த்தை ஒன்று போதும், இந்த அன்புல நாங்கள் நிலைத்திருக்க. அப்ப உங்களிடத்துல அன்பு குறைஞ்சு கொண்டு போகும் பொழுது நீங்கள் உங்களுடைய இதயத்துல சொல்ல வேணும், தேவன் அன்பா இருக்கிறார். ஆமீன். அப்ப தேவனில நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அன்பு எப்பொழுதுமே எங்களுடைய கிரியைகளில நாங்கள் காண்பிக்கிறவர்களாகவும் உண்மையான அன்பாகவும் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு அன்பில்லாததுனாலதான் அநேகருடைய வாழ்க்கையில பாடுகள், போராட்டங்கள், துக்கங்கள், கவலைகள், வேதனைகள், அங்கு ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் எதனால வருகிறது? நேசிக்காத தன்மை, அன்பில்லாத தன்மைகள். அன்பு தணியக்கூடாது. ஆமீன். அங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எங்களோட 1 கொரிந்தியர் அங்கு 13வது அதிகாரத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அன்புக்கென்று அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பென்று நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பு பொறாம கொள்ளாது, அன்பு சினமடியாது, அன்பு தன்னை புகழாது, அன்பு தற்பொழிவை நாடாது, சினமடியாது, தீங்கி நினைக்காது. அது என்ன செய்யுமா? எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் சகிக்கும். ஆமீன். அதே போலதான் நானும் நீங்களும் இன்றைக்கு அன்புல நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவில உண்மையாக நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அன்பை
மற்றவர்களுக்கு காண்பீங்கள். ஆமேன். அன்பு தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆமேன். அன்பை செலுத்துங்கள், காண்பீங்கள். உங்களோட அன்பை பிள்ளைகளுக்கு காண்பீங்கள். பிள்ளைகள் பெற்றாருக்கு உங்களோட அன்பை காண்பீங்கள். அங்கு கணவனாயிருந்தால் மனைவிக்கு உண்மையான அன்பு செலுத்துங்கள். அங்கு மனைவியா இருந்தால் கணவனில் அன்பு கூறுங்கள். இன்னைக்கு அநேகர் பாருங்கள், மனைவி மாத்திரம் கணவனை நேசிக்க வேண்டும் என்று அங்கு கணவன்மார் என்ன செய்கிறார்கள்? வேலைக்கு போய் நான் வேலையால வருகிறேன், என்னை கவனி, எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அதைத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அது அல்ல அன்பு. அதே போலதான் மனைவி, அவ வேலைக்கு போய் காசை கொண்டு வந்தா சரி, குடும்பத்தை பார்க்கிறாள் சரி, இதுதான் அதல்ல அன்பு. எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளை, தேவனுடைய அன்பை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அந்த அன்பு என்ன செய்கிறதா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமேன். அன்பு செலுத்துங்கள், உண்மையா அன்பு கூறுங்கள், உங்களுடைய கிரியைகள்ல காண்பீங்கள். அதைத்தான் நாங்கள் இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோட இந்த வார்த்தை உங்களோடு இடைப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை தந்த தேவனுக்கு, அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரனை பாருங்கள், சொந்த செல்ல பிள்ளையை, ஒரே பேரான குமாரனை என்னிலும் உங்களிலும் வைத்த அன்பினாலதான் அவர் என்ன செய்தார்? அந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தார். பாருங்கள், அதே போல அன்புதான் இன்னைக்கு நானும் நீங்களும் உங்களோட உயிரை கொடுங்கன்னு சொல்ல, உண்மையான அன்பு செலுத்துங்கள், உண்மையான அன்பு செலுத்துங்கள். களங்கமில்லாத அன்பு, கள்ளமில்லாத அன்பு நீங்கள் வைப்பீர்களா இருந்தால் குடும்பங்கள் உடையாது, பிள்ளைகள் சிதறி போக மாட்டார்கள், தேசங்களில கூட சமாதானங்கள் நிலவும், உறவுகளுக்குள்ள சமாதானங்கள் நிலவும். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். தேவன் அன்பாய் இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். அப்பா, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நீர் பரிசுத்த தெய்வம். ஆண்டவரே, இந்த நாட்கள் அநேகர் வேதனையோட கண்ணீரோட, என் பிள்ளை என்னை நேசிக்காதா, என்னுடைய கணவர் என்னை நேசிக்க மாட்டாரா, என்னுடைய மனைவி என்னை நேசிக்க மாட்டாரா, என்னுடைய உறவுகள் என்னை நேசிக்க மாட்டாதா என்று சொல்லி இன்னைக்கு வேதனையோட கலக்கத்தோட கண்ணீரோட இருக்கிற எவராயிருந்தாலும் என் தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தை ஒவ்வொரு இதயங்களுக்கும் கடந்து செல்லட்டும் அப்பா. வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாயிருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்ப நாங்கள் அன்பாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை எதனால நாங்கள் அறிகிறோம்? பரிசுத்த ஆவியானவரினால நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அவரில் நிலைத்திருக்கிறோமா நிலைத்திருக்கவில்லையா என்பதை எதனால அறிகிறோம்? அவராலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியினால நாங்கள் அதை அறிகிறோம் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அன்பு தனியாதபடிக்கு நாளுக்கு நாள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த அன்பு பெருகட்டும் அப்பா. உதவி செய்யுங்கப்பா. அன்பு தனிந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளுங்கப்பா. உண்மையான அன்பு செலுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களோட கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அன்பிலேயே இன்னைக்கு தாயை கூட நேசிக்காமல் எத்தனையோ ஆண்டுகளாய் பிள்ளைகள் ஆண்டவரை காணப்படுகிறார்கள். பிள்ளைகளை வருத்தபடி பெற்றார்மார் காணப்படுகிறார்கள். கணவன் மனைவி வருத்தபடி இன்னைக்கு காணப்படுகிற தகப்பனே, அப்படியாப்பட்ட உறவுகளுக்குள்ள தேவ அன்பு கடந்து செல்லட்டும் அப்பா. அந்த தேவ அன்பு ஒவ்வொரு இதயங்களுக்கும் கடந்து செல்லட்டும். உண்மையான அன்பு செலுத்தி ஆண்டவரை வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இன்றைக்கு என்னில் அன்பு கூறவே இல்லை என்று சொல்லி கலக்கத்தோட கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அந்த தேவ அன்பை அவர்களுக்கு காண்பீங்க. அது மெய்யான அன்பு என்பதை காண்பீங்க. அந்த அன்பை போல ஒவ்வொருவரும் செலுத்த ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணை நின்றாலும் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் முழுவதிலும் நாங்கள் செய்ய போற ஒவ்வொரு காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்து, நாங்கள் அன்பில் நிலைத்திருந்து, ஒருவரை மன்னித்து விட்டு கொடுத்து அன்பாக வாழ துணை செய்யுங்க தகப்பனே. விசேஷித்த விதமாய் இந்த வாரத்தை எங்களுக்கு காண கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் எல்லாம் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றியப்பா. தொடர்ந்தும் தூய ஆவியானவரே, இந்த வாரம் முழுவதிலும் பிள்ளைகள் கடந்து செய்ய போற கையிட்டு செய்ய போற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துங்கப்பா. தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகளை, ஆண்டவரை யுத்தத்தின் ஆவிகளை, இந்த நாட்களில் யுத்தத்தை தூண்டுகிற சத்துருவின் கிரிகைகளை நாங்கள் முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. ஒவ்வொரு தேசத்திலும் தேவ மகிமை வெளிப்படட்டும் அப்பா. அற்புதங்கள் செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருச்சபைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களை கட்டுங்கப்பா. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். சமாதானம் இல்லாத ஜனங்கள் குடும்பங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையோட கண்ணீரை துடையுங்கப்பா. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பீங்கப்பா. நீர் வெளிச்சத்தின் தெய்வம். இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க நான் வந்தவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் உதவி செய்யுங்க. இம்மட்டு நேரமாய் நாங்கள் பாடினோம், துதித்தோம்,
துதித்தோம், உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தினோம். எல்லாவற்றிலும் உங்களோட நாமம் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய நாமத்தை எங்கள் மூலமா மகிமைப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மறுபடியும் நாங்கள் முகமுகமாய் சந்திச்சு நாங்கள் ஜெபிக்கும் வரைக்கும், உபவாசித்து ஜெபிக்கும் வரைக்கும் உங்களோட கிருபை, உங்களோட காருண்யம், உங்களோட இரக்கம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும்படியாய் அடியாள தாழ்த்தி மரத்தை இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.